ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியே அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நியூசிலாந்து தானே ஈஸியாக நியூசிலாண்டை ஃபைனலில் வீழ்த்தி கண்டிப்பாக இந்திய அணி தாங்க கோப்பையை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ஷெய்ன் வாட்சன் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ஆஸ்திரேலியாவை வீழ்த்திட்டோம், நியூசிலாண்டெலாம் ஒரு அணியா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில். இந்திய அணிக்கு ஆதரவாக அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஷெய்ன் வாட்சன் சொன்ன உடனே இந்த சிஎஸ்கே மேட்ச்சில் ஃபைனலில் வந்து செமையாக ஒரு ரத்தம் சொட்ட அடிச்சா இருப்பாருங்க, அதுதான் ஞாபகம் வருது. ஓகே, அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, சாம்பியன் டிராஃபி போட்டி குறித்து, ஃபைனல் குறித்து, இந்திய அணி ஒரு வலுவான அணிங்க, ஆஸ்திரேலியா அணியே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நியூசிலாண்டு, நான் நியூசிலாந்து அணியை குறை சொல்ல, அவங்களும் ஒரு நல்ல அணி தான். இருந்தாலும் அதை விட ரொம்பவே பலமாக இருக்குது இந்திய அணி. இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்காங்க. அதுவும் அந்த பிச்சில் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸோட கோட்டைன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நியூசிலாந்து அணி ஸ்பின்னர்ஸை விட இந்திய அணி ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியாக இருக்கிறனால தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணி வெல்லுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா போன்ற ஒரு பெரிய அணியாக அடிச்சிட்டாங்க. நான் என்ன நினச்சேன், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் வந்து மோதுன்னு நினச்சேன். பட் செமிலே மோதி ஆஸ்திரேலியா வீழ்த்திட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆதரவும் என்னோட கணிப்பும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தாங்க கோப்பையை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெய்ன் வாட்சன் பார்த்தீங்கன்னா அடித்து பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. அவர் சொன்ன பாயிண்டில் ஒரு வேலைவுட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியாக இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம டீமில் இருக்கிற 4 பேருமே ஒரு தரமான ஸ்பின்னர்ஸு. அவங்க இதுலேயும் குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம மிச்சல் சாந்தனர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஸ்பின்னர் தான். சாந்தனர் இருக்கார், ரச்சின் ரவீந்திரன் எல்லாம் ஒரு பார்ட் டைம் பவுலர் அப்படி இப்படி கலந்து இருக்காங்க. பட் இந்திய அணி கோப்பையை வெல்லுமா, அதுதான் இருக்கிற கேள்வி. நிறைய பேர் இந்திய அணிக்கு தான் ஆதரவு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா 2023 வேர்ல்டு கப்லேயும் அப்படி தாங்க ஷெய்ன் வாட்சன், ரிக்கி பாண்டிங் நிறைய பேர் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசுனாங்க. ஒரு பக்கம் ஆஸ்திரேலிய அணிக்கு ஆதரவாக மற்ற வீரர்கள் பேசுனாங்க. ஆனால் நம்ம தோத்துட்டோம், திருப்பி நியூசிலாண்டுக்கு ஆப்போசிட்டாக விளையாடுறோம், இதேமாரி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. என்ன கேட்டால் இது செட் ஆகிற மாரி தெரியல. ஏன்னா இந்திய அணி யாருமே எதுவும் சொல்லாமல் இருங்க, அப்படின்னா ஜெயிப்பாங்க. ஏன்னா நம்ம 2023 வேர்ல்டு கப் ஃபைனலே தோத்துட்டோம். திருப்பி இதில் வந்து ஃபைனலில் வந்து தோத்தா எங்கள் 130 கோடி மக்கள், இந்திய மக்களோட இதயத்தை எப்படிங்க சொல்கிறது. அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணுங்க. நியூசிலாந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஃபேன்ஸு நியூசிலாந்து ஜெயிச்சாலும் பரவாயில்லப்பா, அவங்களும் ஒரு நல்ல டீம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க முதல்ல நம்ம ஜெயிக்கணுங்க, நம்ம தாங்க ஒரு பெரிய மேட்சுங்க இது, நம்ம ஜெயிக்கணும். நிறைய பேர் என் கமெண்ட்லேயே அதான் சொல்கிறீங்க, நியூசிலாந்து ஜெயிச்சா பரவாயில்ல அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஐசிசி டிராஃபி தலைவரே, நம்ம தான் ஜெயிச்சு ஆக வேண்டும், நம்மளுக்கு கோப்பை முக்கியம். நம்மளை ஓவர்டேக் பண்ணின்னு போயின்னு இருக்கிற ஆஸ்திரேலியாக்காரன் எவ்வளோ டிராஃபி வச்சு நம்ம 2வதுல கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளும் ஈக்குவலுக்கு போகணும். நம்மளும் ஒரு எப்படி சொல்கிறது, கிரிக்கெட் இந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கும்போது ஏன் கப்பு கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு கேள்வி வருது. அதனால் கண்டிப்பாக ஐசிசி டிராஃபி ஒன்று முக்கியம், நம்ம தான் ஜெயிக்கணும்னு நினைங்க. நியூசிலாந்து பக்கம் சப்போர்ட் பண்ணாதீங்க, என்னோட கருத்து அப்படி. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க கமெண்டில் கூட. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், வீடியோ பார்க்குற நீங்கள் நியூசிலாந்து சப்போர்ட்டரா இல்லை இந்திய சப்போர்ட்டரா, மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று படிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.